ஒரு இளைஞன் கனவு இருந்தும் அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழம்பி போயிருந்தான். அவன் செய்கிற ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நிறைய கம்பெனி ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இதை அவன் அம்மா கிட்ட சொல்லி புலம்புனான். அம்மா, என் ப்ராஜெக்ட் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புனான். அம்மா, போ, எல்லாம் சரியாயிடும், தனியாக நேரத்தை செலவிடு, என்ன செய்கிறதுன்னு யோசனை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அவனும் பூங்காவில் போய் அமைதியாக நடக்க ஆரம்பித்தான். அந்த நேரம் ஒரு சின்ன பையன் சைக்கிளை ஓட்ட முடியாமல் தத்தி தத்தி ஓட்டி பழகிட்டு இருந்தான். அவன் கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து ஓட்ட முயற்சித்தான். அதை பார்த்து அவனுக்கு சின்ன பையனுக்குள்ளே இவ்வளோ விடாமுயற்சியா அதில் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அவன் அந்த சின்ன பையன்கிட்டேருந்து விடாமுயற்சினா என்ன அப்படின்னு கற்றுக்கிட்டான். அவன் வீட்டுக்கு திரும்பி போனான். நான் என்னையே முதல்ல நம்பணும் அப்படின்னு முடிவு செஞ்சான். தன் ப்ராஜெக்டை மீண்டும் பிடித்து முழு மனதோடு வேலை செய்ய ஆரம்பித்தான். சில நாட்களில் அவன் முயற்சிக்கு மிகப்பெரிய கம்பெனியிலிருந்து அழைப்பு வந்தது. அந்த மகிழ்ச்சியோடு அவன் அம்மா கிட்ட போய் சொன்னான். அம்மா, நான் ஜெயிச்சிட்டம்மா, எனக்கு ரொம்ப பெரிய கம்பெனிலேருந்து அழைப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னான். சில நாட்களுக்கு பின் அந்த பூங்காவுக்கு அவன் மீண்டும் போனான். மீண்டும் அந்த குட்டி பையனை பார்த்தான். அவன் இப்போ நல்லாவே சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டான். வேகமாக புன்னகையோடு ஓட்டி, அண்ணா பார்த்தீங்களா, நான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டான் அப்படின்னு கத்திக்கிட்டே சைக்கிள் ஓட்டிகிட்டு போனான். நம்ம கனவுகளை நம்பலைன்னா வேற யாரை நம்புறது? வெற்றி என்பது உடனே வராமல் இருக்கலாம், ஆனால் அது வரவே வராது அப்படின்னு அர்த்தம் இல்லை.